கோவில் கொண்ட அங்கால அழைக்கின்ற மீன் வார்த்தைகள் வேண்டாம். சபையை பார்த்தாயா? மகாலட்சுமி கடாட்சம் புரிந்த சபை சபை நோக்கமாக வந்த போது ஆளை உற்று நோக்கி பார்த்தா விளக்கம் எப்படி? ஒரு உருவத்தோடு இருக்கு. விளக்கம் அங்காள பரமேஸ்வரி பெரியாயி அம்மன். ஆதி நாளையிலே பார்வதியா இருந்த நான் தற்சமயம் சக்தி ஒன்று சமயம் 16 உருவெடுக்கக்கூடியவர் அங்காள பரமேஸ்வரியா வந்திருக்கிறேன். எதுக்கு வந்துக்கிறேன்? அண்ணாவாகிய மாலாகி கருடைய வார்த்தையை கேட்டு இந்த உருவத்தை மாற்றி அங்காள பரமேஸ்வரியா வாமா எதுக்காக உன்னை அழுத்தன்ற காரணத்தை அப்படி சொல்றேன் அப்படி சொல்லிவிட்டார். அண்ணனை பார்க்க வேண்டும். அண்ணன் இருந்தா உருவத்தை மாத்தி அங்காள ரூபி என்ற பெரிய வந்துட்டாங்களா வர சொல். அம்மா உமா பார்வதி
உருவத்தை மாத்தி அகோர உருவத்தோடு வந்திருக்கிறது. ஏய், அவன் என்ன சொல்றான்? உருவத்தை பார்த்தா அம்மா பகவானே எங்களையே பூரா அதான் ஒரு கேரக்டர் பார்த்து அண்ணனுக்கு உயர்ந்த சிம்மாதம் சொல்றாங்க. ஓஹோ அண்ணா தங்கா அம்மா அந்த முண்டோன் தங்கியா விளங்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி பெரிய நாயகி அப்படியே அர்த்தம். அம்மா இந்த அண்ணன் பார்த்து வந்தாச்சு கேட்டா நீங்க வருத்த வர மாட்டீங்க அண்ணா நீங்கள் ஏனோ பார்வதியாக இருந்த என்னை அங்காள பரமேஸ்வரி பெரியான் நாயகியா வர சொல்ற காரணம் 32 சொல்ல கமானத்தோடு அகோர ரூபத்தோடு உன்னை அழைத்த காரணம் நினைக்கிறேன். என்னன்னா அதாவதுமா தேவலோகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவ கோமானுக்கும் தேவ கோமன அம்சத்தால் பிறந்த மக்களுக்கேது வச்சரகேதுன்னு இரண்டு பேர் பிறந்து காமதேனு பருவத்தை ஆண்டு வந்தார்கள். சரி, அப்படி ஆண்டு வந்து தாய் தந்தை யார் என்று தெரியாமல் இருந்து இப்போ தாய் தந்தை யார் தெரிந்துவிட்டது. அதனால் 3 லோகத்தை கைப்பற்றி விட்டார்கள். ஓஹோ, தேவலோகம், கைலாயம், அப்படியா? என் லோகம், வைகுந்தம், அப்படியா? 3 லோகத்தை கைப்பற்றி அடிவதண்டமாக அடித்து விட்டார்கள். அண்ணா, அப்படி அவர் செய்ய ஆகுமா? அவன் எவ்வளவு ஆணவம் இருந்தா, எவ்வளவு திமிர் இருந்தா அடியோதனமாக கிடைச்சிருப்பாங்க. யாராவது அவனை மடிக்க முடிச்சுச்சா? முடியாது. என் மச்சான் பரமக்கடனால முடியல, முடியல. என்ன முடியல? ஆமா, இதே என் தங்கை பார்வதியா இருக்கும் போதும் முடியல. ஆனால் இந்த உருவத்தை மாத்தி இந்த தோழக போலத்தோடு வந்த பிறகு அண்ணா விடு, நான் அவனை பார்க்கிறேன், இருக்கிறேன். அந்த மாதிரி வந்துட்டாங்க. இப்ப என்ன சொல்லணும்? அவன் 2 பேரையும் சாதாரணமாக மடிக்க கூடாது. அப்புறம் என்ன
அண்ணா இந்த அசுரர் வர்க்கத்திற்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். அசுரர் வர்க்கத்திற்கே ஒரு பாடமாக இருக்க வேண்டும். அவன் சாக இந்த அசுரர் ஒரு பாடமாக இருக்க வேண்டும். பாடமாக இருக்க வேண்டும். அவனை சாதாரணமா கொல்லக்கூடாது. அப்புறம் எப்படி எப்படி வயிற்றை கிழித்து வயிற்று கீழ்ச்சி. ஆமா அந்த வயிற்றை கிழித்து இந்த பாரு அந்த குடல் இருக்கு பாரு. ஆமா அதை அப்படியே வாரி கொள்ளையிடணும். ஏன்னா அப்பதான் மீண்டும் அசுரர்கள் வரமாட்டாங்க பயந்துங்க. மேதான் அதனால புரியுதா அம்மா அண்ணா அந்த வக்கரகாதி வச்சிரகண்ணன் 2 அரக்கர்கள் வைகுந்தத்திலே என் சிம்மாசனத்தில் அமர்ந்து என்னை அடியோதண்டமாக அடித்து ஓட்டி விட்டார்கள். 2 பேரும் அகலங்கிறானுவ. நீ சென்று 2 பேரும் அடியோதண்டமாக அடித்து அவன் வயிற்றை கிழித்து அந்த குடலை எடுத்து அப்படியே பரத்தோடு பரம் சுத்தி சேர்க்க வேண்டும். கொள்ளையிட்டு விட்டு அவருடைய இறப்பானது மற்ற அசுராதிகளுக்கு பயம் உண்டு. அவனை இறப்பை பார்த்து மற்ற அசுராதிகளும் நடுங்க வேண்டும். கொள்ளையிட்டு விட்டு அவன் எங்க இருக்கிறான்? ரத்தவரை தீர்த்து கொண்டு வா. இப்ப அவன் எங்க இருக்கிறான்? வைகுண்டம் தலைச்சாரி இதோ வைகுந்தம் வந்து விட்டோம். இதோ பெரியாயி பெரிய நாயகி வந்து பெரியாயா யாரா வந்து எங்களை பார்க்கவும் வேணாம். நான் உன் அம்மால நான் கேட்கவும் வேணாம். எதுக்கிட்ட வந்துக்கிறான்? அழகாட்டு நாங்கள் செய்ததெல்லாம் தவறு. தேவர் மூவர் யாவற்றமான வேலை இம்சை செய்தது தவறு என்று என் காலத்திலே பணிந்தால் உங்களுக்கு உயிர் பிச்சை. அது ஏனோ பையன் கொஞ்சம் போச்சு. மரியாதையா சொல்றேன், உனக்கு உயிர் மேல ஆசை இருந்து ஆனால் நான் யார் என்று தெரிந்தால் என்னோடு இப்படி பேச மாட்டாய். நீ அந்த பக்கம் நான் ஒரே நான் யார் தெரியுமா? இந்த கண்ட பிண்டத்துக்கெல்லாம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி பெரிய நாயகி கல்ல உண்ட ஆர்வத்தோட பேசுறான்னா இவ்வளவு ஆணவ
குடும்பத்தோடு இவ்வளவு மமதியா பேசுறேன்னா உனக்கு யாரு சொல்லி கொடுத்தாலும் ஏய், எனக்கு யாரும் சொல்லி தர தேவையில்லை. என்னுடைய முழு விளக்கம் யார் தெரியுமா? யாரு உனக்கு நான் யார் தெரியுமா? யாரு? இந்த பெத்த தாயி தந்த நீலம் அந்த சமாசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் நான் தான் ஒரே தாய். இந்த பெத்த தாய் இடத்திலே வந்து உன்னுடைய நிச்சயங்களை காட்டுகிறாய். அறிவு உதவி செய்யறேன். நாங்க என்ன பண்ணாலும் தெரியுமா? அது நிறைய அவர்கள் கொண்டு ஊருக்கு மரியாதை சொல்றேன். நாங்கள் எப்பேற்பட்ட வரம் வாங்கியிருக்கோம் தெரியுமா? அழியாத வரங்கள் பெற்றிருக்கிறோம். உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா இப்ப கூட காலில் விழுந்து கொஞ்சம் மன்னிப்பு கிடைக்கும். உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா நீங்க ரெண்டு பேரும் ஆம்பளை மாதிரி பேசுறீங்க. ஒரு பையனோட கிட்ட வர மாட்டீங்க. பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? அந்த பொட்டப்பா ஏதோ உங்களுக்கு என்னவோ தெரியல. இவ்வளவு ஆணவத்தோட பேசுறாருன்னா இதுக்கெல்லாம் யாரா காரணம்? ஊர் மக்கள் தான். இதுக்கெல்லாம் ஏதோ அவன் இருக்கிறாரு அறுவை தாய் தந்தவர்கள் இவங்கதான் காரணம். ஊர் மக்கள் தான். அதனால இவனுக்கு எனக்கும் அதை நேரடியா உன்னை கேட்கும். இவனிடத்துல இவ்வளவு நேரம் பேசியதே தவறு. இதுக்கு மேல தயவு தாட்சியம் அண்ணா அம்மா உடைய வார்த்தையை கேட்டு நேராக வைகுண்டம் சென்று அந்த அரக்கர்கள் பச்சர கண்டன் வக்கர கண்டன் என்று சொல்லக்கூடிய இரண்டு பேரையும் மடித்து விட்டேன். இப்போது எனக்கு என்ன வேலை? இந்த அவதாரத்தோடு இந்த ரூபத்தோடு நான் எங்கே அமர்வது? என்ன செய்வது? அண்ணா நீ எப்படி தெரியுமா அமர வேண்டும்? எப்படி?
மேல்மலையனூரிலே ஆ. ஏரிக்கரை அருகாமையிலே ஆஹா. நீ எப்படி மல்லாந்த பாவனையாக நல்ல அந்த பாவனையாக படுத்து பெரிய நாயகியாகவே இருக்கிறேன். அந்த ஊர் செம்படு இருக்காங்க பாரு, மீன் பிடிக்கக்கூடிய ஆளு, அவங்களுக்கு எல்லாம் எப்படி காட்சி தருகின்றாயோ சரி அந்த தன்மையாக இந்த தகடி நன்னகரத்தில் அமர்ந்து அமர்ந்து இந்த ஊர் மக்களுக்கு சிறப்பாக கட்டி காப்பது நல்ல அந்த பாவனையாக படுத்து வரக்கூடிய மக்களுடைய பிணிகளை தீர்த்து இந்த ஊர் சுபட்சமாக வாழ வேண்டும், அருள் புரிய வேண்டும். மாதம் மாறி மழை பொழிய வேண்டும், நோய் நிலையெல்லாம் வாழ வைக்க வேண்டும். அப்படியே இந்த ஊருக்கு வரக்கூடிய பில்லி ஏவல் காட்டேரி பூதங்கள் இப்படி சொல்லக்கூடிய எதுவிதமான ஒரு ஆபத்து வந்த போதிலும் ஆபத்து வந்த போதிலும் நீ தடையாக நின்று காப்பாற்ற வேண்டும். ஆகட்டும் அண்ணா.